ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ்டர் ரிவ்யூ. 2015 பெசிபிக் ஓஷனில் டீப் ஓஷனில் டைவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் சடன்லி அவங்களுக்கு கடலுக்கு கீழே ஒரு ஸ்ட்ரேஞ்சான பிளாக் கலர் எக்ஸ் தெரியுது. அதுவும் ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, 100க்கும் மேற்பட்ட முட்டைகளை அவங்க பார்க்குறாங்க. இது கடலோட ஃப்ளோரில் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா, இதை யார் லே பண்ணுதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. இதுக்கான எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கலை. அது மட்டும் இல்லாமல் எந்த க்ளூவுமே இருக்கலை. ஸோ இதை பார்த்து அவங்க வெளியே பப்ளிக்கில் இதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மக்கள் கெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை இது ஏலியன் முட்டைகளாக இருக்குமா, இல்லைனா மோன்ஸ்டரோட முட்டைகளாக இருக்குமான்னு சொல்லி அப்படியே இந்த சஸ்பென்ஸ் பில்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி நாம் இதை பற்றி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரீசெண்டாக கொஞ்சம் மெரின் ரிசர்ச்சர்ஸ் ஒரு டீப் டைவ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. பெசிபிக் ஓஷனோட ரொம்ப டீப்பான பார்ட்டில் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் அவங்க யூஸ் பண்ண அண்டர் வாட்டர் கேமராவில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான சீனை கேப்சர் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, ஒரு பெரிய ஜெலி மாதிரி இருக்கிற சாஃப்ட் செக் இருந்திருக்கு. அந்த செக்குள்ளே பிளாக் கலர் ஓவல் ஷேப்பில் எக்ஸ் இருந்திருக்கு. அவங்க இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்க. இது யாரோட முட்டைகள், எப்படி இங்கே இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்திருக்கு. நார்மலி ஒரு மீனோட முட்டையை எடுத்தோன்னா என்ன மாதிரி இருக்குன்னா, கிளியராக இல்லைன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். பட் இந்த முட்டையில் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருந்துச்சுன்னா, ஃபுல்லாக பிளாக் கலரில் இருந்திருக்கு. முட்டையோட அவுட்டர் லேயர் சாஃப்டாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் டச் பண்ணுறப்ப ஜெலி இல்லைன்னா ஸ்லைம் மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, இது கண்டிப்பாக ஒரு ரெகுலரான மீன் முட்டையாக இருக்க சான்ஸே இல்லைன்னு சொல்லி. அப்போ இது ஒரு டீப் சீ மிஸ்ட்ரியாக தான் இருக்கக்கூடும்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிளாக் எக்ஸ் பற்றின வீடியோ வைரல் ஆகின உடனே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது ஏலியன்லேருந்து வந்த ஒரு எக்காக இருக்கும்னு சொல்லி. ஏன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப வியர்டாகவும் ஸ்கேரியாகவும் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா சயின்டிஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏலியனோட முட்டை இல்லைன்னு சொல்லி. ஓகே, அப்போது ஏலியன் இல்லைன்னா இது என்னன்னு நீங்கள் கேட்கலாம். இது ஒரு சி எனிமலோட எக்னு சொல்லப்படுது. டீப் சீ ஸ்கேட்னு சொல்லக்கூடிய ஒரு கிரியேச்சர் இருக்குது. அதோட முட்டையாக தான் இது இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஸ்கேட்னா என்னன்னு சொல்லி. ஸ்கேட்னா ஒரு ஃப்ளெட்டாக இருக்கிற சீ கிரியேச்சர். ஆனால் ஸ்கேட் கடலோட ரொம்ப ஆழத்தில் தான் வாழும். ஸோ அந்த எனிமலை சைட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் அடுத்த மிஸ்டேக் என்னன்னா, ஏன் அதோட முட்டைகள் கருப்பு நிறத்தில் இருக்குன்னு சொல்லி. அதுக்கு ஆன்சர் ரொம்பவே சிம்பிள். கடலுக்கு கீழே ரொம்ப டார்க்காக இருக்கும், ரைட்? ஸோ இந்த முட்டைகள் எல்லாம் பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா ப்ரெடிட்டர்ஸுக்கு அதை பார்க்கவோ இல்லைனா நோட்டீஸ் பண்ணவோ முடியாது. ஸோ பிளாக் கலரை யூஸ் பண்ணி அதோட எக்கை ஹைட் பண்ண நேச்சராக அதுக்கு கொடுத்த ஒரு டிசைனு தான் இது சொல்லப்படுது. அடுத்து இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டையும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்னா, அண்டார்டிகா கிட்ட அண்டர் வாட்டரில் சயின்டிஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பிளேஸில் அவங்க ஒரு ஷார்க் நர்சரியை டிஸ்கவர் பண்ணுறாங்க. ஷார்க் நர்சரினா என்னென்னா, ஒரு ஏரியாவில் ரொம்ப நிறைய ஷார்க் எக்ஸ் இருந்திருக்கு. அதாவது 100க்கும் மேற்பட்ட கருப்பு நிறத்தில் இந்த முட்டைகள் இருந்திருக்கு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், கடலோட ஃப்ளோர் ஃபுல்லாக பிளாக் எக்ஸில் கவர் ஆகி இருந்திருக்கு. அந்த எக்ஸ் எல்லாமே சேம் ஷேப், சேம் சைஸ், சேம் பிளாக் கலரில் இருந்திருக்கு. ஸோ சயின்டிஸ்ட் என்ன கெஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபீமேல் ஷார்க் தான் ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவை சூஸ் பண்ணி இந்த முட்டைகளை இட்டிருக்குன்னு சொல்லி. ஆனால் யூஸ்வலாக ஷார்க் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் முட்டை இட்டுறப்ப வேறு வேறு ஏரியாவை யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ ஒரு பிளேஸில் ஃபுல் குரூப் ஆஃப் ஷார்க் எக்ஸ் இருந்திருக்க பார்த்து அவங்க ஷாக் ஆகியிருக்காங்க. இது ரொம்பவே ரேரான ஒரு சீனாகவும் இருக்குது. சரி, இப்போ இந்த பிளாக் எக்ஸுக்கு இன்னொரு ஸ்பெஷல் நேமும் இருக்குது. அது என்னென்னா, மர்மைட் ஸ்பர்ஸ்ன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த எக்கோட ஷேப் பார்த்தோன்னா ஒரு சின்ன பேக் மாதிரி இருக்கும். அதுதான் அதோட நேம் இப்படி வந்திருக்கு. ஸோ அந்த முட்டைக்குள்ளே ஒரு குட்டி பேபி கிரியேச்சர் ஃபார்ம் ஆகும். அது ஃபுல்லாக ரெடி ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும்னு சொல்லப்படுது. சில நேரம் வீக்ஸ் எடுக்கலாம், சில நேரங்களில் மந்த்ஸ் கூட ஆகலாம்னு சொல்லப்படுது. பட் ஒன்ஸ் அது வெளியே வந்துடுச்சுன்னா அந்த குட்டி கிரியேச்சர் அவுட் சைட் வரப்போகிற மூமெண்ட்டில் ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணி எஸ்கேப் ஆகிடும். சரி, டீப் ஓஷனில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. நம்ம மாதிரி நார்மலான மக்களுக்கு இந்த பிளாக் எக்ஸ் மாதிரி ஸ்ட்ரேஞ்சான திங்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கான சான்ஸ் ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். ஆனால் தேங்க்ஸ் டு ரிசர்ச்சர்ஸ், அவங்க கேமரா, ரோபோட், சப்மரின் இது மாதிரியான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த நேச்சரில் இருக்கிற சீக்ரெட்ஸை கேப்சர் பண்ணியிருக்காங்க. நம்ம இது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே நம்ம இம்ப்ரெஷன் இருந்துச்சு இது ஏலியன் எக்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது இது ஒரு சி எனிமலோட முட்டைன்னு சொல்லி. நேச்சரில் இருக்கிற லைஃப் எவல்யூஷனுக்கான எக்ஸாம்பிளாக இது இருக்குது. ஸோ ஃபைனலி சொல்லணும்னா, நேச்சரில் எவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் மனிதர்கள் நமக்கு அதை பற்றின சின்ன நாலேஜ் தான் இருக்குது. இன்னுமே நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் தான் இருக்குது. ஸோ இதை மாதிரி இன்னும் நேச்சரை பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம
நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.